காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு வளம் அருளும் ஆண்டவர். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் ஆதியாகமம் 17:6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். முதலாவது தியான பகுதியாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்பு தேவன் ஆபிராமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். வளம் அருளும் ஆண்டவர். ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வழங்குகிறார். ஆதியாகமம் 17:6 மூலமாக, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நிறைவேறியதா? முழுவதுமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேறியது. தேவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, மானுடம் படைக்கப்பட்ட போதே குடும்ப அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பில் தேவனின் செயல்பாடு நிறைந்திருப்பதை திருமறை வழியாக நாம் அறிகிறோம். அவரே எல்லா வளங்களையும் அருளுகின்றார். தேவன் ஆபிரகாமை அழைத்து அநேக ஜாதிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாய் உலகின் சந்ததிகள் அனைத்தும் வளம் பெறும்படி உடன்படிக்கை செய்கிறார். சம அந்தஸ்தில் இருக்கும் இருவர் ஒருவருக்கொருவர் சம அளவில் விட்டு கொடுத்து உடன்படிக்கை
ஏற்படுத்துபவர். தேவன் தான் படைத்த மனிதரோடு உடன்படிக்கை செய்தார். இது தேவன் மானிடரிடம் கொண்டுள்ள மிக பெரும் அன்பின் வெளிப்பாடாகும். ஆபிரகாமுக்கு அன்று வயது 99. பிள்ளை இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். எனக்கு பணிந்து நட, மாசற்றவனாயிரு, மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள், கானானை உரிமை சொத்தாக வழங்குவேன், நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே, 7வது வசனத்திலே, 8வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17:7 உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களோடு ஆபிரகாமுடன் தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நிறைவேற வாழ்வில் வளம் பெற வேண்டுமானால் அவன் மாசற்றவனாய் இருந்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன் பணிவுடன் நடந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் இந்த உடன்படிக்கையில் மிகுந்த உறுதியுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. காலம் மிக நீண்டு கடந்த போதும் பொறுமையோடும் இறை பற்றோடும் இருந்தார். அதுவே தேவனுடைய பார்வையிலே ஏற்புடையதாய் அமைந்தது. அருமையானவர்களே, குற்ற செயல்கள் பெருகி வரும் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன செருக்கு உடைய மனிதர்களால் குற்றங்கள் பெருகி வருகின்றது. தேவன் விரும்பும் நல்ல பண்புகளை வெளிப்படுத்த தவறுகின்றோம். தேவன் தன் மக்களுக்கு வளமான வாழ்வை நிபந்தனைகளோடு வழங்குகின்றார். தேவன் விரும்பும் நற்பண்புகளை நமது வாழ்வாக்குவோம். ஆண்டவரால் வளம் பெற்று வாழ்வோம். வளமருளும் வல்லவர் நம்மோடு இருக்கிறார். அதே போன்று பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே தானியேல் என்கிற ஒரு மனிதனை பற்றி, ஒரு பக்தனை பற்றி நாம் படித்துக்கிருக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் வசனம் 22 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் நடந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்கிற ஒரு கன்ஃபெஷனை, ஒரு அறிக்கையை தானியேல் அங்கே தைரியமாக வெளியிடுகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 22 வரையிலும் படிக்கிறேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியை தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான்.
அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, நேர்மையே மேன்மை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது வாழ்ந்தோம் மடிந்தோம் என்பதல்ல, மாறாக எப்படி வாழ்ந்தோம் என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம். நேர்மையாக வாழ்வது என்பது கடினமானதுதான், விருப்பத்திற்கு வாழ்வது லகுவானது. தானியேலோ தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் நேர்மையை நிலைநாட்டியதால் மேன்மையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற பரிசுத்த வேதாகமத்தின் வாக்கின்படி ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் தானியேலை போல் நேர்மையுடன் செயல்பட இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். தானியேலை சேதமின்றி காத்து மேன்மைப்படுத்திய ஆண்டவர் நம்மையும் நிச்சயமாக பாதுகாப்பார். நேர்மையே மேன்மை. அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவராக காணப்படுவோம். ராஜாவாக அவருக்கு முன்பாக நாம் நீதிக்கேடு செய்கிறவர்களாக இல்லாமல் நீதி செய்கிறவர்களாக வாழ்வோம். நிச்சயமாக வெற்றி நமக்குரியதே. ஜெபிப்போமா? பரலோகத்தின் அன்பு தகப்பனே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தந்தீரப்பா. அவரை வளம் அருளும் மனிதனாக, வளம் அருளும் ஆண்டவராக இருந்து அவருக்கு வளங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னபடியே செய்து வந்தரே. ஸ்தோத்திரம். வளமருளும் வல்லவரே, உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் நாங்கள் செயல்பட்டு உமது நன்மைகளை தொடர்ந்து பெற்றிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம். தானியேலின் நேர்மையை அவனை மேன்மைப்படுத்தியது என்று சொல்லி படித்தோம்ப்பா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தேவனே, அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் என்று சொல்லி தானியேலுடைய அறிக்கையை நாங்கள் வாசித்தோம். அப்படி ஆண்டவரே, உம்முடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக நேர்மைநிலை தவறாது வாழ்ந்து உம்மால் மேன்மை அடைய நீங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டுமா செபிக்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை, மன ரம்மியமான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.